ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் சமீபத்தில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கிற சூப்பரான சீசனை தஸ்கரி தஸ்மக் ப்ளஸோட முழு கதை விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதை ஆரம்பிக்கும் போதே சுவாதிங்கிற பொண்ணு 2 பசங்களை வெறித்தனமாக துரத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே சுவாதிக்கு ஏதோ துரோகம் பண்ணிட்டாங்கன்னு தெரியுது. ஆனா அவங்களால தப்பிச்சு ஓடவே முடியலங்க. அவங்கள பிடிச்சு போட்டும் தள்ளுறாங்க. அப்போதான் அங்க வராரு நம்ம கதையோட ஹீரோ அர்ஜுன் மீனா. சுவாதிக்கும் தண்ணி கொடுத்துட்டு ரொம்ப டயர்டா இருப்ப, கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்றாரு. இங்க தாங்க ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. சுவாதி ஒரு கடத்தல் கரை. இவ கடத்தல் கரைனா அப்போ அர்ஜுன் அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுதுங்க. அர்ஜுன் ஒரு கஸ்டம் ஆஃபீஸர். அப்படியே கட் பண்ணா இப்போ கதை சில மணி நேரம் பின்னாடி போகுதுங்க. மும்பை ஏர்போர்ட்ல கோடிக்கணக்கான தங்கம், வைரம், போதைப்பொருள் அப்படின்னு பலவிதமான பொருட்கள் கடத்தப்படுற இடம் இது. இங்க ஒரு 3 பேரை காட்டுறாங்க. வருண் லேப்டாப்புக்குள்ள தங்க தகடுகளை மறைச்சு வைக்கிறான். சுவாதி தான் வயிற்றுக்குள்ள 52 லட்சம் மதிப்புள்ள போதை பொருளை கேப்சர் மாதிரியே முழுங்கிட்டு வரான். ஏமா இவ தாங்க இந்த குரூப்லேயே செம்ம கில்லாடி. பல கோடி மதிப்புள்ள வாட்சுகளை வாங்குறான். அப்ப அங்க கஸ்டம் ஆபீசர் பவார்னு ஒருத்தர் இருக்காரு. பவாருக்கு ஹேமா மேல டவுட் வருது. அவளை செக் பண்றாரு. ஆனா அவகிட்ட இருந்த வாட்ச் எல்லாமே டம்மிங்க. அப்போ நமக்கு அந்த கடத்தல் வாட்ச் எல்லாம் எங்க போச்சுன்னு தோணும்ல. அங்கதாங்க ஹேமா எப்படிப்பட்ட ஆளை நமக்கு காட்டுறாங்க. நிஜமான 31 கோடி ரூபா மதிப்புள்ள வயன்களை ஒரு சின்ன குழந்தையோட பொம்மைக்குள்ள மறைச்சி வச்சு சாமத்தியமா கடத்திட்டு போறா ஹேமா. இந்த கடத்தலை எப்படியாவது ஒழிக்கணும் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு நேர்மையான அதிகாரி வராருங்க. வந்த அன்னைக்கே ஒரு பெரிய செக் வச்சிடறாரு. மினிஸ்டரோட மருமகன் சித்தார்த் குப்தாவை ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் நம்ம பவார் அதிகாரியை விட்டு ஒரு அறவிட வைக்கிறார். இதனால ஏர்போர்ட்ல இருக்கிற 20 பழைய ஊழல் அதிகாரிகளை மொத்தமா மாத்திட்டு தனக்கு பிடிச்ச நேர்மையான டீமா உள்ள கொண்டு வராரு. பிரகாஷ் 3 ஸ்பெஷலிஸ்டுகளை கூப்பிட்டார். அர்ஜுன் மீனா இவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. கடத்தல்காரர்களை பிளானை முன்கூட்டியே கணிச்சு அதை தடுத்து நிறுத்தக்கூடியவர். மிட்டாலி காமத் எந்த பொருளை பார்த்தாலும் அதோட ஒரிஜினல் விலையை சொல்லக்கூடிய திறமையானவர். சுருக்கமா சொல்லணும்னா ஹியூமன் கூகுள். ரவீந்தர் குஜார் ஒருத்தரோட முகத்தை பார்த்தே அவன் திருடனா இல்லையான்னு கண்டுபிடிக்கக்கூடிய திறமையுடையவர். இப்படிப்பட்ட 3 பேரை தன்னோட டீம்ல எடுக்கிறார். இவங்களோட டார்கெட் யாருன்னா சௌத்ரி சிண்டிகேட். இதோட படா பாஸ் தான் சௌத்ரி. இவர் ஒரு இன்ஜினியருங்க. அதனால ரொம்ப புத்திசாலித்தனமா தங்கம், மெமரி கடை எல்லாத்தையும் கடத்துறான். இவங்களை பிடிக்க அர்ஜுன் ஒரு பிளான் போடுறார். ஃப்ளைட்ல ஏர் ஹோஸ்டரா இருக்கிற பிரியா தங்கம் கடத்தும் போது அர்ஜுன் கிட்ட சிக்கிடுறா. அர்ஜுன் அவளை மிரட்டி எனக்கு நீ ஸ்பை வேலை பார்க்கணும்னு சொல்லி மிரட்டி அதை பண்ண வைக்கிறார். பிரியா இப்போ சௌத்ரி கும்பல்ல இருக்கிறா. ராகுலை காதலிக்கிற மாதிரி நடிச்சு அந்த கும்பலுக்குள்ள நுழைறா. அங்க தங்கம் எப்படி பவுடரா மாத்தி கடத்தப்படுறங்கிற ரகசியத்தை அர்ஜுன் கிட்ட சொல்றா. இதுக்கப்புறம் அர்ஜுன் ஒரு பெரிய வளவிருக்கிறார். 23ஆம் தேதி ஏர்போர்ட்ல கஸ்டம் மீட்டிங் நடக்குது. அதனால அன்னைக்கு யாருமே செக் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு வதந்தியா பரப்புறாங்க. இதை நம்பி சௌத்ரி கும்பல் 400 கிலோ தங்கத்தை கடக்க ரெடி ஆகுது. பிளான் படி பிரியா அங்கிருந்து கிளம்பும்போது போலீஸ் வந்து அவளையும் ராகுலையும் அரெஸ்ட் பண்ணுது. இதுவும் அர்ஜுனோட பிளான்ல ஒரு பகுதி தாங்க. போலீஸ் ராகுலையும் பிரியாவையும் தனித்தனி கார்ல கூட்டிட்டு போறாங்க. இது சௌத்ரியோட பிளான் இல்லைங்க, நம்ம அர்ஜுனோட செக்மெட் பிளான். 23ஆம் தேதி மும்பை ஏர்போர்ட்ல எந்த ஆஃபீஸரும் இருக்க மாட்டாங்கன்னு படேல் மூலமா தப்பான தகவல்களை சிண்டிகேட்டுக்கு பாஸ் பண்றான் அர்ஜுன். இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் கோவிந்த் உதவியோட பிரியாவை சேஃபா காப்பாத்தி ராகுல ஒரு பாலைவனத்துக்கு நடுவுல சிக்னலே இல்லாத இடத்துல கலட்டி விடுறாங்க. ராகுல் அங்க தவிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இங்க சிண்டிகேட் 1000 கோடி சரக்கை இந்தியாவுக்குள்ள அனுப்ப ரெடியா இருக்காங்க. அதே மாதிரி மும்பை ஏர்போர்ட்ல பிளான் பண்ணபடி எல்லா சுங்க அதிகாரிகளும் ஒரு மீட்டிங்ல இருக்காங்க. ஆனா அங்கதாங்க என்ட்ரி கொடுக்குறார் பிரகாஷ் சார். இன்னைக்கு ஒரு பெரிய வேட்டை இருக்குன்னு சொல்லி எல்லாருடைய போனையும் பிடிஞ்சு வச்சிடுறாரு. கடத்தல்காரங்க ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வராங்க. அர்ஜுன் டீம் இப்போ ஆக்டிவ் ஆகுது. ஒருத்தரை விடாம கோடிக்கணக்கான தங்கம் மற்றும் வாட்சுகளை அர்ஜுன் டீம் ஆதிரடியா பறிமுதல் பண்றாங்க. ஆனா இது வெறும் ஆரம்பம் தாங்க. நிஜமான துரோகி யாருன்னு தெரிஞ்சா நீங்களே ஷாக் ஆயிடுங்க. இதுக்கு நடுவுல நம் அர்ஜுனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் குர்ஜார் ரொம்ப நேர்மையானவன். அவனை சிண்டிகேட் ஆட்கள் ரொம்ப கொடூரமா கொண்டுடுறாங்க. இதனால அர்ஜுன் ஒழுங்கி போயிட்டாருன்னே சொல்லலாம். ஆனா இந்த கேம்ல பெரிய வில்லன் சௌத்ரி மட்டும் இல்லைங்க, நம்ம கூடவே இருக்கிற சீனியர் ஆபீசர் பிரகாஷ் தான் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம அர்ஜுனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. பேங்காக் போனப்பவே சௌத்ரி கிட்ட டீல் பேசி 20% கமிஷனுக்காக மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் காட்டி கொடுக்க பிளான் பண்ணியிருக்காரு பிரகாஷ். ஆனா அர்ஜுன் அவ்வளவு சீக்கிரம் விடுவானா? எப்படியாவது இது 2 பேரையும் பழி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சௌத்ரி இப்போ ஒரு புது ரூட் ஒன்று பிடிக்கிறான். சவப்பெட்டிகளுக்குள்ள தங்கத்தை வச்சு கடத்த பிளான் பண்றான். ஆனா அர்ஜுனுக்கு ஒரு சந்தேகம். சௌத்ரி இவ்வளவு சாதாரணமா மாட்ட மாட்டானே அப்படின்னு. அர்ஜுன் தான் புத்தியை பயன்படுத்தி சோபாக்கள் ஏற்றிட்டு வந்த கார்கோ பிளேனை செக் பண்றான். அங்கதாங்க அந்த 1000 கிலோ தங்கம் சிக்கிடுச்சு. பிரகாஷோட முகமுடியும் கிழிஞ்சிடுச்சு. இன்னொரு பக்கம் பிரியா ஒரு டபுள் ஏஜென்ட் மாதிரி அல்தேராவுக்கு திரும்பி போறா.
அவகிட்ட இருந்த ஒரு சீக்ரெட் ட்ராக்கர் மூலமா சவுத்ரியோட மொத்த இடத்தையும் கோவிந்த் சிங் வளைச்சு பிடிச்சிடுறாங்க. ஒரே நேரத்தில் மும்பை ஏர்போர்ட்லையும் அல்தராவிலையும் சிண்டிகேட் சாம்ராஜ்யம் சரிஞ்சு விடுது. அர்ஜுன் தன்னுடைய நண்பன் குல்ஜாருக்கு நீதி வாங்கி தந்துட்டான். கடத்தல்காரங்களோட சாம்ராஜ்யமும் அடங்கிடுச்சு. துரோகிகளும் இப்போ கம்பின்றாங்க. இப்படியே இந்த சீரியஸ் எங்கேயும் முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு என்னோட எக்ஸ்பிளனேஷன்? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.